ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயத்தொலை வடிவியல், அதாவது இந்த 5th சாப்டரில் அடுத்தது 5.4ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். சரியா கண்ணா? தேர்ட் சம் என்ன அப்படின்னா, கவனமாக லிசன் பண்ணுங்க. தேர்ட் சம் என்ன? ஏ ஆஃப் 1,2 மற்றும் பி ஆஃப் 6,7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டில் ஏபி ஈக்குவல் டு 2/5 ஏபி என்றவாறு அமையும் புள்ளி பியின் ஆயத்தொலைவுகளை காண்க. சரியா கண்ணா? அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நமக்கு ரெண்டு ஏபி அப்படிங்கிற அந்த கோட்டு துண்டில் ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நடுப்புள்ளி கண்டுபிடிப்போம். இன்னும் வேற என்ன மாதிரி பார்த்தோம்? ஏங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, பிங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை இரு சம கூறிடும் புள்ளிகள், அப்போ 4 பாயிண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதனுடைய நடுப்புள்ளிகள் எல்லாம் இந்த மாதிரியான சம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டில், அந்த கோட்டு துண்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏபி ஈக்குவல் டு 2/5 இன்ட்டு ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த பியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா கண்ணா? புரியுதா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு கோட்டு துண்டு இருக்கு. சரியா கண்ணா? இந்த மாதிரி ஒரு கோட்டு துண்டு இருக்கு. இதில் பாருங்க, இது ஏ, இது என்னது? ஏ. இது பி. சரியா? இங்கே ஏபிக்கு நமக்கு மிட் பாயிண்ட் என்னது? இங்கே பி. சரியா? இப்போ பி என்ன வேல்யூ அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு கொடுத்துருக்க ஒரே க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஏபி நமக்கு என்னன்னு சொன்னாங்க, ஏபி ஈக்குவல் டு 2/5 இன்ட்டு ஏபி அப்படின்னு மட்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்க ஏ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஏபியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைடு இப்படி கொண்டு வரோம். ஏபி நம்ம என்ன சைடு கொண்டு வரோம்? இந்த சைடு கொண்டு வரும்போது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது நமக்கு என்னவா மாறும் கண்ணா? டிவைடில் மாறுமா? டிவைடில் மாறும்போது நமக்கு என்ன? ஏபி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு 2/5. ஓகேயா? இப்போ நமக்கு எப்படி இருக்கு? ஏபி ஈக்குவல் டு 2, ஏபி ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏபி இப்போ நமக்கு இப்படி ஏபி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு 2/5 இருக்கா? அப்போ நம்ம டேரெக்டாக எடுத்துக்க முடியுமா? இப்படி நமக்கு டேரெக்டாக இருக்கனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இங்கே பாருங்க, ஏபி ஈக்குவல் டு 2, ஏபி ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இங்கே நல்லா கவனமாக கவனிக்கணும். இப்போ ஏபி ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 5. ஏபி ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. சரி, ஏபி ஈக்குவல் டு 5. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இந்த ஏபி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க? 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு அந்த பிபி என்னது கண்ணா? அப்போ 5 - 2 நமக்கு என்னது? 3. சரியா? அந்த 5 - 2 நமக்கு என்னது? 3. அப்போது நமக்கு இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை? அந்த விகிதம் தேவை இல்லையா? அது அப்போ இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1,2, பி ஈக்குவல் ஏ ஆஃப் 1,2, P of x, y, B of 6,7. சரியா? இதில் நமக்கு அந்த விகிதம் தேவை இல்லையா? அப்போ இங்கே நமக்கு என்ன கண்ணா? n, m/n அப்படிங்கிற அந்த விகிதத்தில் தானே இருக்கும். அப்போ நமக்கு இங்கே n என்னது? 2, n நமக்கு என்னது? 3. சரியா? அந்த ஏபி நமக்கு n, இந்த ஏபிங்கிறது நமக்கு இங்கே என்னது? 3. அப்போ m ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3. சரியா கண்ணா? இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ m ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3 தெரிஞ்சிருச்சா? அடுத்தது பிரிவு சூத்திரம். பிரிவு சூத்திரத்துக்கான ஃபார்முலா நமக்கு என்ன கண்ணா? பிரிவு சூத்திரத்துக்கான ஃபார்முலா என்ன? P of x, y ஈக்குவல் டு P of m into x2 plus n into x1 divided by m, n, m into y2 plus n y1 divided by m plus n. இதுதான் நமக்கு பிரிவு சூத்திரத்துக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நமக்கு x1, x2 அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? அதுலேருந்து நம்ம x1, y1, x2, y2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, நமக்கு m இங்கே என்னது? 2, x2 என்னது? 6 ப்ளஸ் n 3, x1 1 டிவைடட் பை m ப்ளஸ் n நமக்கு என்னது? 2 + 3. அடுத்தது நமக்கு m என்னது? 2ன்னு தெரியும். y2 நமக்கு என்னது? 7 ப்ளஸ் 3 n 3, y1 நமக்கு என்னதுங்க? 2. அப்போ மறுபடியும் m + n என்னது? நமக்கு 2 + 3. இப்போ 6 + 2, சரி 6 2s எவ்வளோ கண்ணா?
12. 1 3s are 3 divided by 5. இப்போ இங்க பாருங்க 2 7s are 14, 3 2s are 6. அப்போ 14 plus 6 divided by 5. சரியா கண்ணா? 14 plus 6 divided by 5 பார்த்தோமா? இப்போ பாருங்க அப்போ நமக்கு அது என்னது? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 12 plus 3 15. அப்போ 15 divided by 5. 14 plus 6 20 divided by 5 இருக்கும். சரியா? இதை வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா? 5 டேபிளால கேன்சல் பண்ணும்போது 3 5s are இங்கே நமக்கு என்ன கண்ணா வரும்? 3 5s இங்கே வந்து நம்ம வந்து இப்படி கேன்சல் பண்ணும்போது இதை வந்து கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து 3 5s ஆர்னு வரும். இது வந்து நமக்கு என்னன்னு வரும்? 4 5s ஆர் வருமா? அப்போ ஸோ 3, அப்போ நமக்கு என்னது 3, 4. அப்போ நம்ம P வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Pனுடைய ஆயத்தொலைவுகள் நமக்கு என்னது 3, 4. ஓகேவா கண்ணா? இதுதான் தேர்ட் சம். சரி, தேர்ட் சம் ஓகே. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஃபோர்த்து சம். சரியா? ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னா a ஆஃப் -5, 6 மற்றும் b ஆஃப் 4, -3 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை 3 சம பங்குகளாக பிரிக்கும் புள்ளிகளின் ஆயத்தொலைவுகளை காண்க. நம்ம இதே மாதிரி சிமிலர் சம்ஸ் பார்த்துருக்கோம். இருந்தாலும் கவனமா கவனிங்க. என்ன சொல்றாங்க? ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஏங்கிற பாயிண்ட்டும் இந்த ஏங்கிற பாயிண்ட்டும் இந்த பிங்கிற பாயிண்ட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதை வந்து இரு சம பங்கா பிரிக்கிறோம் அப்படின்னா சரி 3 சம பாகங்களாக இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது 1, இது 2, இது வந்து 2, இது வந்து 3. சரியா? இப்படி 3 சம பாகங்களாக பிரிக்கும் போது அந்த புள்ளிகளினுடைய ஆயத்தொலைவுகளை நமக்கு கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து ஏ வந்து என்னது -5, 6, பி வந்து என்னது 4, -3. சரியா? இங்க நமக்கு வந்து விகிதங்கள் வந்து என்ன கண்ணா? இங்க வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ வந்து நமக்கு பி புள்ளி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சரியா? இங்க பி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க நம்ம இப்போ பி கண்டுபிடிக்கிறோம். இதை நான் சும்மா ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த இது எவ்வளோ, இப்போ இந்த ஈஸ்ட் எம்எஸ்டி என் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த பிக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இங்கே மொத்தம் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னா ஒரு பார்ட் இருக்கு. ஸோ இது வந்து m = 1. அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே 2 பார்ட் நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ n = 2. புரிஞ்சுதா? இப்போ இந்த m = 1, n = 2 வச்சு நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம். P of x, y வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க பாருங்க. இப்போ a of -5, 6 வந்து x1, y1 எடுத்துக்கிறோம். b வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? 4, -3 வந்து x2, y2 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கண்ணா வருது? -2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சரியா? இப்போ P of x நமக்கு என்னது? Pயோட புள்ளிகள் நமக்கு என்னது? -2, 3. சரி, இப்போ அடுத்தது நம்ம Q கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ Q என்ன கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இப்படி இப்போ Q வந்து ஹைட் பண்ணிக்கிறோம். இப்போ Qவை ஹைட் பண்ணும்போது இங்கே பாருங்க, இப்போ நம்ம Qவை வந்து ஹைட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு இந்த 2 பார்ட் வந்து என்னவா இருக்கும்? இந்த ஏங்கிறதும் இந்த பிங்கிறதும் இந்த 2 பார்ட் இருக்கு இல்லையா. 1 + 2, 1 + 1 நமக்கு இது என்னது 2வா? அப்போ வந்து நமக்கு இது வந்து 2ன்னு இருக்குமா? அப்போ வந்து இங்கே வந்து நமக்கு என்னது m வந்து 2. இந்த இடத்துல nங்கிறது ஒரு பார்ட்டா. ஸோ Qக்கு அப்புறம் இருக்கிற இந்த n வந்து ஒரு பார்ட் இருக்குமா? ஸோ அப்போ இங்கே n வந்து 1. ஓகேவா கண்ணா? புரியுதா? இப்போ Q கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாருங்க, m = 2, n = 1. இந்த m = 2, n = 1 இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுதா? சரி, இப்போ பாருங்க, மறுபடியும் ஏபியை வந்து x1, y1, b வந்து x2, y2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். சரியா? இப்போ பண்ணும்போது நமக்கு Q of x, y. ஏன் Q போடுறோம்? ஏன்னா நம்ம Qவோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ Q of x, y. அப்போ Q of mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n. சரியா? மறுபடியும் எப்பயும் போல நம்ம என்ன பண்றோம்? நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லா வேல்யூ கிடைச்சிருச்சு. நம்ம இது வந்து ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்னக்கான வேல்யூ கிடைக்குது? 3/3, 0/3ன்னு கிடைக்குது. 3/3 நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 வரும். 0/3 0 நம்பரை வந்து எந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ணாலும் நமக்கு என்னதான் வரும்? 0 தான் வரும். ஸோ 1, 0. இப்போ பாருங்க,
இப்போ பாருங்க கண்ணா, இப்போ ஏ என்ன? ஏ வந்து நமக்கு கொஸ்டின்லேயே குடுத்துருந்தாங்க. பியும் குடுத்துருந்தாங்க. நம்ம பியும், கியூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 3 சம பாகங்களாக பிரிக்கும்போது நமக்கு இதனுடைய ஆயத்தொலைவுகள் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. தேர்ஃபோர் புள்ளிகளை பிரிக்கும் ஆயத்தொலைவுகள் பி வந்து நமக்கு என்னது? -2, 3 மற்றும் கியூ வந்து 1, 0. சரியா கண்ணா? நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா வீட்ல இந்த சம்ஸ பொறுமையா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க. சரியா? வீட்டில் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் எதுவும் நான் நிறைய கொடுக்கறது கிடையாது. கொடுக்குற 1 or 2 சம்ஸை பொறுமையாக உங்களோட நோட்டில் நீங்கள் காப்பி பண்ணி வைங்க. அப்பப்போ டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்களே செல்ஃப் டெஸ்ட் எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா கண்ணா? எப்பயுமே வீட்டில் சேஃபாக இருங்க. ஹோம்ஒர்க் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி அனுப்புங்க. ஓகேவா சில்ட்ரன்? தேங்க்யூ.